மனம் வரை ஏறுற வரைக்கும் தான் நம்முடைய சாய்ஸ். கார் வாங்கினதுக்கப்புறம் தான் திருமணம், பங்களா வாங்கினதுக்கப்புறம் தான் திருமணம், வேலை வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் திருமணம் நடக்கலாம். ஆனால் வாழ்க்கை நடக்குமானாக்கா வாழ்க்கை நடக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கணும். நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய சுயபரிசோதனை பண்ணுறப்ப நீங்கள் செய்த தவறுகள் அனைத்துமே உங்களுக்கே பெரிய உறுத்தலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் உதயமாகுது இந்த ஆண்டு. உதயமாகுதுனாக்க லக்னம் புள்ளி விழுது. அப்போ அந்த ராசி அதிபதி எங்கே இருக்காருனாக்கா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் சனி இருக்கார். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனியோட வீட்டிலையே சனி கூடவே தான் இந்த செவ்வாயும் இருக்கார். அப்போ 4 கூடையவன் 7ல் இருக்கான். ப்ளஸ் அந்த 4 கூடையவர் யார், இந்த புள்ளி பார்த்திங்கனாக்கா சனியும் உங்களுக்கு அதே 7ஆம் இடத்துல தான் இருக்கார். 7ஆம் இடம் அப்படின்றது சுயதொழில் சார்ந்த விஷயத்தை சொல்லும், திருமணம் தொடர்புடைய விஷயத்தை சொல்லும், உங்களுடைய க்ளோசர்ஸ் இருக்கக்கூடிய நட்பு நிலைகளை சொல்லும். அதாவது உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸுன்றதை விட உங்களுக்கு நண்பர்களை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் ரிலேஷன் அப்படின்றப்ப அது பகைமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ன்றது உறவினர்களை சொல்லக்கூடியது. அந்த உறவினர்கள் கூட அதுக்குண்டான கோள் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் இருக்கிறது 7ல் இருந்தாலும் யாரோட சாரத்தில் இருக்காருன்னா குருவோட சாரத்தில். குரு ஆல்ரெடி 5க்கும் 8க்கும் அதிபதி. இப்போ ராசிக்கு குரு நல்லவரானாக்கா செமி, அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்க்கு உண்டானது, அது நியூட்ரல் ஃபெயிலில் தான். அப்போ நீங்கள் நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்குள்ளே நடந்துக்குவாங்கன்றது இல்லை. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் நீங்களே நடந்துக்க முடியும். ஏன்னா அவங்க உங்களை ஃபுல்லாக நெகட்டிவாக தான் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அதே சனி 7ஆம் இடத்துல இருக்கார். 6ன்றது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. பிரச்சனைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை உருவாக்கக்கூடியது. இதெல்லாமே என்னன்னாக்கா உங்களுக்கான உறவினர்களுக்குள்ளே இருக்கிற நட்பு நிலை அப்படின்றது ஒரு கசப்பான தன்மை, அதான் வெளியே தெரியாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு தன்மையும் பின்னாடி ஒரு தன்மையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல இருந்து அந்த 4 கூடையவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது அதிகபட்சம் நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு விரிசல், சின்னதாக ஒரு கேப்பு. அதாவது என்னென்னாக்கா ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. அதாவது எதுக்கு சேர்ந்துருக்கோன்னா தெரியல. அந்த மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களோட பெனிஃபிஷியர் அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூரியன்றது 3ஆம் இடத்துல இருக்கார். அவங்க 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கார், உங்கள் ராசி அதிபதி. அப்போ உங்களை காட்டிலும் அவங்க தான் பெனிஃபிஷியராக இருப்பாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் பெனிஃபிஷியராக இருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பெனிஃபிஷியராக இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் பெனிஃபிஷியராக இருப்பாங்க. அப்போ உங்களை, ஏன்னா அவங்க தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் ப்ளஸ் யோகாதிபதி, அவருக்கு யோகாதிபதி தான் சுக்கிரன் கூட நீங்களும் இருக்கீங்க. அப்போ உங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்குமோ, அதாவது எப்படின்னாக்கா நான் உமி கொண்டாடுறேன், நீ நெல் கொண்டா, 2 பேரும் ஒன்றா கலந்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரில தான் அவங்க இருப்பாங்க. அதாவது முதலே போடாமல் கல்லால் உட்காந்து வர லாபத்தில் பாதி எடுத்துகிட்டு போகிறத கண்டிஷனாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னன்னாக்க இந்த இடத்துல எந்த ஒரு பார்ட்னராக இருந்தாலும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், யாராவது உங்களுக்குள்ள ஒர்க்கராக இருக்கட்டும், யாராவது அவங்க ஒரு டைப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், வாப்பா நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு இன்வால்வ் பண்ணாங்கனாக்கா நிச்சயம் அதிலேருந்து ஒதுங்கியிருக்கேன். இந்த குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஆண்டு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஏன்னா இன்வெஸ்ட்ன்றது 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா 11ல் தான் இருக்கார். யாருன்னா செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ இன்வெஸ்ட் எதெல்லாம் பண்ணுறீங்களோ, அப்போ டெட்டாக செட்டாக போட்டு வைங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க, அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுங்க, அல்லது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஏதோ ஒரு சம்திங் அப்படியே பல்காக தூக்கி போட்டு வைங்க. அது மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல தான் அந்த சந்திரன் இருக்கார், செவ்வாய் சாரம் பெற்ற சந்திரனாக மாறுறார். அப்போ உயர் கல்விக்கான தகுதி எப்படி இருக்கும், அது 5ஆம் இடம். 5 கூடையவன் யாருனாக்கா உங்களுக்கு குரு தான். குரு இந்த இடத்துல என்னென்னா, இது வரைக்கும் 9ல் இருந்தவர் இப்போ 10க்கு வராரு. இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா உங்களுக்கு வேலை மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உயர் படிப்பு தொடர்புடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம, அதாவது ஜாப் இம்ப்ரூவ்மெண்ட்டு அல்லது ஜாப், என்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் டெவலப் பண்ணணும், என்னுடைய அடுத்த லெவலில் நான் கொஞ்சம் இந்த தேர்வு எழுதுனாக்கா எனக்கு அடுத்த லெவலில் எனக்கு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஏதோ உங்களுடைய ஜாப் வைஸு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க, போட்டித் தேர்வு எழுதுனீங்க, அல்லது உயர் கல்வி ஏதாவது என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும். ஏன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த குரோதி ஆண்டில்
உங்களுக்கு ஆல்ரெடி குருவும் 10ல் வந்துடுவார். அப்போ வேலை மாற்றன்றது நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் நட்சத்திரங்களாகவும் இருக்காங்க. அப்போ அந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் அந்த குருவும் பயணிக்கணும். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்றது இடம் விட்டு இடம் பெறுறதோ, நாடு விட்டு நாடு பெறுறதோ, நீங்கள் அதாவது வெளிநாடுகளுக்கு போய் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். ஃபேமிலி வைஸ் போவானா அப்படின்னம்னாக்க, ஃபேமிலி வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஃபேமிலி வைஸ் போனீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக போனீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம்னா என்ன? வர வருமானத்துக்கு உங்கள் செலவு போக மீதி சேமித்து வைக்கிற மாதிரி ஊருக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். வர வருமானத்துக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரியோ, அல்லது வீட்டிலேருந்து இன்னும் கேட்குற மாதிரியோ, அல்லது இருக்கிற ஜுவல்ஸையோ, இன்வெஸ்ட்மெண்ட்டையோ, ஏதோ ஃபிக்ஸடில் போட்டு வச்சிருந்த பணத்தையோ ட்ராப் பண்ணி அதை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. அப்போ இந்த ஆண்டுன்றது நீங்கள் வந்து லோன்லியாக வெளிநாடு போகிறதோ, வெளி மாநிலம் போகிறதோ அது சூட்டபிள். நீங்கள் ஃபேமிலியோடு நான் சுவிட்ச் ஓவர் ஆவேனா, ஃபேமிலியோடு போவேனா, அது கொஞ்சம் டேஞ்சர்னாக்கா உங்களுக்கு பெருசாக யூஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 2 கூடையவனும் 11 கூடையவனும் எங்கன்னா 8ல் தான் இருக்கான் புதன். யாரோடனா ராகுவோட சேர்ந்து, அதாவது சேர்ந்து போனீங்கன்னா சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, இது நீங்கள் அப்ராடு நான் ஜாப் வைஸ் போகிறேன், என் ஃபேமிலியும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதி யார்? குடும்பம். அவர் போய் 8ல் இருக்காரு. நீங்கள் அதையும் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற பிரச்சனைன்றதை விட இங்கேயாவது பார்க்குறதுக்கு, அதை வந்து கவனிக்கிறதுக்கோ, அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, அல்லது கொஞ்சம் மீறி போனோம்னாக்கா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் வெளிநாடு கூப்பிட்டு போய் அங்கே 8 தான் வேலை செய்யும் கம்ப்ளீட்டாக. அவங்களால அவமானம் வருதோ, அவங்களால பிரச்சனைகள் வருதோ, அவங்களால செலவினங்கள் வருதோ, அவங்கள விட்டுன்னு சொல்ல போனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போகிறது நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 8 வந்து கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராகுவோட சேர்ந்து, அதுவும் புதனுடைய சாரத்தில் தான் ராகு இருக்கார். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா வெளிநாடு போகணும், உயர் படிப்புக்காக இருக்கட்டும், ஜாப் வைஸ் இருக்கட்டும், ஏதோ ஒரு சர்வேல் இருக்கணும் அப்படின்னம்னா அதுக்காக வெளிநாடு ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வெளிநாடு போகிறீங்க. அப்படின்றப்ப வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் மட்டும் தனியாக போகிற பட்சத்தில் அது உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கும். சந்தோஷம்னாக்கா சேமிப்பாகவும் இருக்கும், வீட்டு பிரச்சனைகள் இல்லாத தன்மையிலே இருக்கும். இந்த இடத்துல கூட கூப்பிட்டு போனோம்னாக்கா அது மிகப்பெரிய அளவில் சிக்கல் வர்றதுக்கான சிக்கல்னா பெருசாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு நிம்மதியான தன்மையை தராது. அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. அதேமாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்றது குரு தான். குரு வந்து 5 குடையவன். இப்போ அட் ப்ரெசென்ட் 10ஆம் இடத்துக்கு தான் வரப்போகிறான். நிச்சயமாக 4, 5 குடையவர்கள் 10ஓட தொடர்பு பெற்றாலே அந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் சாரத்தில் தான் வரான். அதிகபட்சம் சிசேரியன் நடக்கிறதுக்கோ, அதிகபட்சம் நவீன மருத்துவ முறைகள் வழியாக நீங்கள் குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் குரு வர்றதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் ஃபெயிலியரான சிஸ்டம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு ப்ளஸ்ஸு தான். அதாவது குழந்தை பேருன்றது கொஞ்சம் இது வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். டஃப்னாக்கா ஒரு சரியாக உங்களுக்கு இல்லை, அல்லது எனக்கு அடுத்த வாரிசு இல்லை, ஒரு குலம் வாரிசு தான் இருக்குது, பெண் வாரிசு தான் இருக்குது, ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா ஆண் வாரிசு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் அது வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் குரு ட்ராவல் ஆகிறப்ப உங்களுக்கு பெண் வாரிசை தரதுக்கு, பெண் வாரிசை விட ஆண் வாரிசுகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக தரும். ஏன்னா கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணுறதுனால அது ஒரு இது உங்களுக்கு. அதே நேரத்தில் பாகம் அப்படின்றப்ப திருமணத்தை தொடர்புடைய விஷயங்கள் வந்து சனி செவ்வாய் அப்படின்றப்ப நிச்சயபட்சம் உங்களுக்கான அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குனாக்கா, 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க உங்களே ஆளுமை பண்ணக்கூடிய, உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டாட் மார்க், பிளாக் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஆண்டுன்றது இந்த அதிகபட்சம் ஏன்னா 2 பேருமே குருவோட சாரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் தெரியாது. அதாவது பளபளக்கிற ஆடை பட்டாடை ஆகுமா, அதுபோல் தான் என்னன்னாக்கா வெளி தோற்றத்தை பார்த்து இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் மயங்கினீங்கனாக்கா நீங்கள் பெரிய ஃபாலில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா கவனம்ன்றது இந்த இடத்துல என்ன, 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் அதே குருவாக இருக்கார். அதான் பிரச்சனையே. 5, 8ன்றப்போ உங்களால் அது சரியான முடிவு எடுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் கிடையாது. கன்ஃபியூஷன் தொடரும். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக எடுக்காமல் நீங்கள் யாராவது ஒரு துணை கொண்டு அவங்க செலக்ட் பண்ணி தரதோ, அவங்க ஃபார்வர்ட் பண்ணி தரதோ, அவங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி தந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்களாக எடுத்துகிட்டு இதுதான் என்னுடைய லைஃபு, இதுதான் என்னுடைய ஒய்ஃபு, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போய் முன்னிறுத்தினீங்கன்னு வச்சுங்க, அது உங்களை போல் ஒரு திறனற்ற தன்மையில் சூஸ் பண்ண ஃபெல்லம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு இந்த இடம் வந்து 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுன்றது அதுவும் குருவோட சாரத்தில் இருக்காரு அப்படின்ற சனி செவ்வாய் காம்பினேஷனே, அதாவது
திருமண தடைகளை ஏற்படுத்தும், திருமணம் தாண்டிய சில உறவுகளை ஏற்படுத்தும். அது ஒரு சிக்கல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஆண்டுன்றது இந்த டைம் ஆஃப் பீரியடு செலெக்ஷன் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட்டு. தள்ளி வைக்கிறதுனாக்க ஜஸ்ட்டு இந்த செவ்வாயாவது மூவ் பண்ணிடுவார், சனியாவது அங்கேயே இருப்பார். செவ்வாயாவது மூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதத்துலேயே ஷிஃப்ட் ஆகிடுவார். அவர் புதனை தாண்டிட்டார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 9ல் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். 9ல் வரப்போ ஒரு 3 மாதமாவது ஆகிடும். அப்போ இந்த ஆண்டு இறுதியில் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாருங்க. இப்போ வந்து புதிய முயற்சிகள் எடுத்து நான் இப்போ தான் மேட்ரிமோனியில் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து சூஸ் பண்ண போகிறேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் பிளாக் பண்ணி வைங்க. அது வேஸ்ட்டாக நீங்கள் பார்க்காத டயத்துக்கு நீங்கள் பணம் கட்டி அது ஒரு 20, 30,000 வேஸ்ட் பண்ணுறீங்க. அது ஒரு வேஸ்ட்டு தான். அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது பெஸ்ட்டு. மறுமண திருமணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 9ஆம் இடம் தான் சப்போர்ட் பண்ணணும். 9 கூடையவர் யாருன்னா செவ்வாய் 7ல் தான் இருக்கார். 7ஆம் அதிபதியோட அது ஓகே. மறுமண திருமணங்கள் பண்ணுறது நல்லது. எனக்கு இந்த இடத்துல குரு வந்து நேரடியாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து அவர் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால மறுமண திருமணங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது நல்ல திருமண வாழ்க்கையோ மன வாழ்க்கையோ திரும்பி மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளோ தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய திருமணம், முதல் திருமணம் பண்ணுறவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறது மட்டும் குறைச்சி வைங்க. குறைச்சிக்கிறதுன்றதை விட ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் கூட அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அல்லது அதை மறுபரிசீலனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் எனக்கு அவசரப்பட்டமோ அல்லது இதோட வேறு வரன் அப்படின்றத சூஸ் பண்ணாமல் இந்த வரன் சரியான வரனா அப்படின்றது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு சம்திங் 4 பேர்கிட்ட கேட்குறத விட நீங்களாக அதிகபட்சம் என்னன்னாக்கா நமக்கு வாய்ப்புன்றது என்னன்னாக்குது மனவரை ஏறுற வரைக்கும் தான் நம்முடைய சாய்ஸு. மனவரை ஏறுறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் அது நிறுத்தோம்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஏறினதுக்கப்புறம் தாலி கட்டினதுக்கப்புறம் 10 பேருக்கு 100, 1000 பேர்த்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரிவுகளுக்கும் நம்ம பெரிய பெரிய பதில்களை தேடிட்டு இருக்கணும். பெரிய பெரிய நிலைகளை எடுத்துக்கிட்டு இருக்கணும். முடிவுகளை தேடணும். அது தடுமாற்றத்தை நிறையா வைக்கும். அந்த உறவுலேருந்து வெளியே வர்றதுக்கோ அந்த உறவுலேயே நல்ல ஐக்கியப்பட்டு வாழ்றதுக்கோ ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஜனன சாட்டில் மட்டும்தான். ஏன்னா சிம்மராசினர்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு தனி மனித வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த டைம் பீயிங் வந்து செலக்ட் பண்ணுறது சூட் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த குரோதி ஆண்டு அப்படின்றப்ப ஆண்டு பிறப்பு வர்றதுலேருந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு முடிந்து கூட நீங்கள் அநேகமாக சனியும் உங்களுக்கு குருவிலேருந்து சனி சாரம் பெறப்போ அது அதிகபட்சம் உங்களுக்கு அடுத்த ஆண்டு 2025 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆண்டு முடிவெடுக்கிறது நல்லது. அது இல்லை எனக்கு இந்த ஏஜும் ஆகிட்டே இருக்குது, ஏஜ் ரொம்ப 30+ ஆகிட்டேன் அல்லது 29 அதாவது கிட்டத்தட்ட முதிர்கன்னியாக மாறிட்டேன் அதிகபட்சமாக அதாவது 30+க்கு மேலே இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு டீனேஜில் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு 20+ நடுற ஒரு 25, 26க்குள்ளே மேரேஜ் பண்ணுறதுன்றது நல்ல தன்மை. அதாவது பருவத்தையே பயிர் செய்கிறோம், காலத்தையே பயிர் செய்கிறோம். அதுபோல் என்னென்னா எந்தெந்த காலத்தில் செய்யணுமோ அந்தந்த காலத்தை விட்டுட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம், அது அச்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம், கார் வாங்கினதுக்கப்புறம் தான் திருமணம், பங்களா வாங்கினதுக்கப்புறம் தான் திருமணம், வேலை வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் திருமணம் நடக்கலாம். ஆனால் வாழ்க்கை நடக்குமானாக்கா வாழ்க்கை நடக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா நீங்கள் மனசு வர மாதிரி உங்களுடைய உடம்பு ஒத்து வராது. உடலை வச்சு தான் ஒரு குடும்பன்றது உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். 2 பேர் சேர்ந்தோம்னாக்க கல்யாணம் தான் நடக்குமோ இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி க்ரியேட் ஆகாது. ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கான குழந்தைகள் பிறக்கணும், குழந்தைகளான வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும், அவங்கள வந்து ஆளுமை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறணும். நீங்களே கொஞ்சம் வயதான தன்மையில் போயிட்டீங்கனாக்கா அந்த சின்ன சின்ன நீங்கள் உங்களுக்கு ஒரு 35+ இருக்கீங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 38, 39 போய் குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறக்கோ அல்லது ஃபாலோ பண்ணுறக்கூட உங்களால் முடியாது. புரியுங்களா? அது வந்து துருன்னு ஓடுது ஓடியாருதுனாக்கா அது வந்து நீங்கள் தான் ஓடி ஓடுவீங்களா? இந்த காலத்தில் 30க்கே மூட்டு வலி வந்துடுது. அப்படின்றப்ப 40லலாம் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. காசு இருந்து என்ன பண்ணுறோம், காரு பங்களா இருந்து என்ன பண்ணுறோம், நோய் நொடியோடு வாழ்கிறப்ப அது கஷ்டம். அதனால தான் மூலிகை சார்ந்த உணவு சார்ந்த எல்லாமே இயற்கை தன்மை சார்ந்த வாழ்க்கை முறைகள் நெறிகளில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்கும். அது ஆரோக்கியமான குடும்ப அமைப்புள்ள எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியர் என்ட்ரி ஆகிருக்கேன். ஏன்னா எக்ஸிட் ஆகிறதுன்றதை விட என்ட்ரி ஆகிறது பெஸ்ட்டு. எக்ஸிட்ன்றது அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகளாவது உங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எடுத்து முடிவு பண்ணி வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா 3 மாதம் 30 மாதத்தில் எந்த ஒரு விதமான உறவுகளுடைய புரிதலும் இருக்காது. அதிகபட்சம் 60 மாதங்களாவது இருக்குது. ஒரு சீட் ஃபண்டு போட்டால் கூட 60 மாதத்துக்கு தான் போடுறாங்க. 1 லட்ச ரூபா சீட்டு ஃபண்டு சேர்றீங்க, 5 லட்ச ரூபாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் 60 மாதத்துக்கு தான் போடுறான். அப்படின்றப்ப கிட்டத்தட்ட
உங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு சிட்டு கம்பெனியை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 5 வருஷம் ஆகிறப்ப, இங்கே லைஃப் பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் 6 மாதம் 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க? அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றத விட லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதும் வேறு. இந்த இடத்துல நீங்கள் வந்து மெட்டீரியலாக ஒரு விஷயத்தை, ஒரு ஜாபை, இந்த வேலை வேணான்னா விட்டு வெளியே போகிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வேலை முதலாளியும் கோச்சிக்க மாட்டார், வேறு வந்து ஏன்ப்பா வந்து சேர்ந்தேன் அந்த முதலாளியும் கோச்சிக்க மாட்டார். அவருக்கு வேலைக்கு ஆள் கிடச்சாரு, இவர் சம்பளம் குறைஞ்சி போச்சு, நல்லது அப்படின்ட்டு இவர் இருப்பார், அவர் இருப்பார். அதனால் என்னன்னாக்கா, இந்த இடத்துல என்னன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நபர்களை மாற்றுறப்ப அந்த உரசல்கள், இந்த நினைவுகள் நம்மளை கொல்லும். இதே மாதிரி அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த குறை அவங்கள்ட்ட இருக்காதுன்னு எப்படி நீங்கள் ஊர்ஜிதமாக நம்புறீங்க? ஒன்றுமே புரியல. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு குறை இருக்குன்றதுக்காக நீங்கள் ஸ்கிப் ஆகிறீங்க, ஒரு நிறையை தேடி போகிறீங்க. அந்த நிறையை தேடின இடத்துல அந்த குறை இல்லாமல் இருக்குமா? 100% உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான அமைப்பு அப்படின்றது மறுமணம் இருக்குது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்குண்டான டியூரேஷன் கொடுத்து, நீங்கள் வந்து மறுக்கிறத காட்டிலும் உங்கள் உறவினர்கள் ஃபஸ்ட்டு அவங்க தாங்க மறுப்பாங்க. ஆனால் நீங்கள் விலகுனதுக்கப்புறம் எல்லாமே ஒதுங்கி ஓடிடுவாங்க. புரியுங்களா? அதனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பற்றி அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கிடச்ச அவ்வளோதான் இருக்குமோ ஒழிய, உங்கள் வாழ்க்கையை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு துளி கூட அவங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கணும். நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய சுயபரிசோதனை பண்ணுறப்ப நீங்கள் செய்த தவறுகள் அனைத்துமே உங்களுக்கே பெரிய உறுத்தலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் இதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுத்துக்கலாமோ, எந்த குறைகள் இருந்தாலும் அந்த சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த குறையிலேருந்து நம்ம ஓடி ஒதுங்கிடணும், ஓடி ஒளிஞ்சிடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்றீங்க, வேறு யாரும் உங்கள் லைஃப்பை வாழ மாட்டாங்க. அப்படின்றப்ப உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழணும். அப்படின்றப்ப நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முழு பொறுப்பாளி. உங்கள் லைஃப் நல்லா இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நல்லா இல்லைனாலும் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.